ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரேஷன் அரிசியில் நீங்கள் இட்லி செஞ்சு காட்டுங்கம்மான்னு சொன்னீங்க. அவங்களுக்காக நான் அன்றைக்கி ரேஷன் அரிசியில் இட்லி போட்டு காட்ட போகிறேன். அதுக்கு இப்போ நம்ம அரிசியை அளவு எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் தான் அளவு எடுக்கிறேன். நீங்கள் எதில் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கலாம். 3 டம்ளர் இட்லி அரிசி எடுத்தாச்சு. அதாவது ரேஷனில் வாங்கின அரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்குகிற இட்லி அரிசி இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 எடுத்துக்கலாம். அது 3, இது 2. ரெண்டு டம்ளர் எடுத்தாச்சு. அந்த அரிசி 3, இது இட்லி அரிசி 2. இப்போ அதே இது பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி, அதில் 1 எடுத்துக்கலாம். மொத்தம் 6. அது தனியாக வெறும் இட்லி அரிசி, அதாவது ரேஷன் அரிசி மாத்திரம் போட்டால் அப்படின்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கடை அரிசி 2 டம்ளர், மொத்தம் 6 டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணலாம், நல்லா கழுவணும். ஒரு 6-7 தடவை கழுவிடணும். கழுவும்போது கல்லுப்பு போட்டு கழுவணும். கல்லுப்பு போட்டு நல்லா தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அரிசியை இந்த இப்படி தேய்ச்சி விட்டு கையில் நல்லா இப்படி தேய்ச்சி விட்டு கழுவணும். அப்போ தான் அந்த அரிசி கலராக ஒரு மாதிரி பழுப்பு நிறமாக இருக்கு இல்லையா, அது நல்லா போய் நல்லா வெள்ளை நிறமாக கிடைக்கும். நம்ம கழுவிட்டு பார்க்கலாம். நல்லா கையில் நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டு கழுவிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைக்கும் போது பார்க்கலாம். 6 மணி நேரம் ஊறிடுச்சு. அரிசி எதில் அரிசி எடுத்தோன்னா அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், அது ஊற வச்சாச்சு. ரெண்டுமே ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இன்னும் உளுந்து, அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ அரைக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு ஆட்டிடுச்சு, வலிச்சிடலாம். அதாவது ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கும். பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ மாவை எடுத்துடலாம். நம்ம உளுந்தை போட்டுடலாம். உளுந்தை நல்லா தண்ணி தெளித்து நல்லா பொங்க வெண்ணெய் மாதிரி ஆட்டி எடுக்கணும். அவ்வளோதான், உளுந்து ஆட்டியாச்சு. இப்போ உளுந்தையும் நம்ம வலிச்சிடலாம். இப்போ மாவு ஆட்டி வச்சாச்சு. 8 மணி நேரம் நைட்டு புளிக்கட்டும். நம்ம காலையில் பார்க்கலாம். ஆமாம், மாவு இப்போ பொங்கிருச்சு பாருங்கள். நைட்டு ஆட்டி வச்சது பாருங்கள். இப்போ மேலாப்பில் கலந்து இப்போ இட்லி ஊற்றிடலாம். இட்லி வச்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி வெந்துருச்சு, ஒட்டலை. எடுத்துடலாம். லைட்டாக அப்படி தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க. இப்போ சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரேஷன் அரிசி இட்லி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.